ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் உதவி செய்யல பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் அந்த பக்கத்தில் உதவி செய்கிற நல்லவங்களா இல்லை அந்த பக்கம் சவுத்து பக்கம் உதவி செய்கிறவங்களா யார் நிறைய உதவி செய்வாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு சவுத்தில் எப்படின்னு தெரியாது. சவுத்தில் ஒத்த கொத்த அப்போ பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பூச்சிகள்லாம் வரும். அப்போ ரோட்டில் நாங்கள்லாம் ஐயோ பூச்சி பாம்பு வந்திருக்குன்னு கத்துவோம். ஒன்று ஓடி ரோட்டில் உள்ளவங்களாம் ஓடி அடிச்சுட்டு போவாங்க. இந்த மாதிரி உதவிகள்லாம் நிறைய பேர் செய்வாங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், அப்போ சாவி கொடுக்கணும் அப்படின்னா சரியாக பக்கத்து வீட்டில் சாவி கொடுக்குறோம். இப்போ அதே மாதிரி நார்த்து பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ளவங்க சாவி வேணும்னா அங்கேயே கொடுத்துட்டு போகிறோம். மற்றபடி இந்த உதவி அப்படின்னா பார்த்தீங்கன்னா நார்த்து சைட்லேயும் நிறைய உதவி செய்வாங்க. ஆனால் ஒரே ஒரு குறை தான், என்ன அப்படின்னா நார்த்து செய்கிற உதவி செய்வங்களுக்கும் அந்த பக்கங்களுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னா, இப்போ கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை போடுறோம் அப்படின்னா அந்த சண்டையை பார்த்தீங்கன்னா உடனே பேச மாட்டாங்க. இப்போ எப்படின்னு எனக்கு தெரியாது. அப்போ பார்த்தீங்கன்னா 25 வருஷத்துக்கு முன்னால் சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையே மனசில் வச்சுருப்பாங்க. நாங்கள் அவங்க கூட பேசவே இல்லை, கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு, நாங்கள் அவங்க கூட பேசவே இல்லை, கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சுன்னு சொல்லி அதையே மனசில் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ சண்டை போட்டவங்ககிட்ட போய் பார்த்தீங்கன்னா நம்ம உதவி கேட்போமா கேட்டோன்னா உதவி கண்டிப்பாக கேட்க மாட்டோம். ஏன்னா அவங்க சண்டைக்காரங்க அப்படின்னு உதவி நம்ம கேட்க மாட்டோம். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் என்ன வேறுபாடு அப்படின்னா, இந்த டெல்லி பக்கத்தில் நான் இருக்கிறதுனால சொல்கிறேன். சண்டை போட்டது பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே இப்போ நீங்கள் சண்டை போட்டீங்க, வீட்டுக்குள்ளே சண்டை போட்டால் கூட மனசுக்குள்ளே இருக்கும். ஆனால் அந்த மாதிரி தான் இது நினச்சிவாங்க. சண்டை போட்டதை அவங்க ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க. நீங்கள் சண்டை போட்டிருக்கீங்க அப்படின்னா அவங்க என்ன ஆச்சு அப்படின்னா உடனடியாக பேசிடுவாங்க. அந்த சண்டை போட்டதையே சுத்தமாக நினைக்க மாட்டாங்க. இப்போ ஒருத்தர் கூட நீங்கள் சண்டை போட்டிருக்கீங்கன்னு நினச்சிங்க, ஒரு 2 நாள் கூட ஆகாது, சாதாரணமாக பேசிக்கிட்டு போவாங்க. எவ்வளோ பெரிய சண்டையாக இருந்தாலும் இங்கே போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒருத்தர் பார்த்திங்கன்னா வாய் பேச்சாக இருந்தாலும் சரி, கை தடுக்க எப்படி ஒரு சண்டையாக இருந்தாலும் சரி, மிஞ்சி போனால் பார்த்திங்கன்னா அது 10 நாளாக இருக்கட்டும், 1 வாரமாக இருக்கட்டும், 1 மாதமாக இருக்கும், அதுக்கு மேலே தாங்கவே தாங்காது. அவங்களே நம்ம கூட பேசிடுவாங்க. எப்பேற்பட்ட நீங்கள் சாபோட்டு எப்படிப்பட்ட நீங்கள் சண்டை போட்டாலும் சரி, அதை மனசுலேயே ஒரு நாள் நினைக்க மாட்டாங்க. அந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். என்ன ஒருத்தர் அதே சமயம் உதவி அப்படின்னு சொல்கிறோம், பக்கத்தில் சண்டை போட்டவங்க இருக்காங்க, நமக்கு ஒரு ஆபத்தில் ஒரு உதவி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓடி வருது. ஐயோ என்னாச்சு ஓடி வருது யார் அப்படின்னா அவங்க தான். நம்ம சண்டை போட்டு நம்ம திட்டி போம்பாங்க, நம்ம சண்டை போட்டு திட்டி சாபம் விட்டு ஒருத்தருக்கும் சண்டை போட்டு வந்தால் நமக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா ஏதாவது ஒரு சத்தம் கேட்குது, ஐயோ என்னாச்சுன்னு ஃபஸ்ட்டு கதவை வீட்டுக்குள்ளே ஓடி வருது யார் அப்படின்னா அவங்க தான் வருவாங்க. நான் கூட ஆச்சரியப்பட்டிருக்கேன். அடேங்கப்பா, பக்கத்து ரோட்டில் நின்று 2 பேரும் அப்படி சண்டை போட்டிருக்காங்க. போலீஸ் பெரிய அடிதடி சண்டையாக வந்துடுச்சு. 10 நாளில் கழித்து பார்த்தா 2 பேரும் ரோட்டில் நின்று சிரிச்சிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு அவங்க போகிறது, சண்டை போகிறது, இப்படி ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா மனசில் வச்சுக்கவே மாட்டாங்க. நல்ல விஷயங்களை மனசில் வச்சுக்கலாம், கெட்ட விஷயங்களை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நார்த்து இந்த பக்கம் வடக்கு உள்ளவங்க பார்த்தீங்கன்னா இதை நம்ம உதாரணமாக எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் அப்போ நாங்கள் கிராமத்தில் இருக்கும்போது சண்டை போடுறது மனசில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ அவங்க சண்டை போட்டவங்கன்னே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. எந்த ஒரு அப்போ சண்டை போட்டவர்கிட்ட போய் நம்ம உதவி கேட்போமா கிடையாது. தீபாவளிக்கும் பேசுவோம், எதுக்குமே பேச மாட்டாங்க. ரோட்டில் போனால் கூட முகத்தை திருப்பிக்காமல் ஒருத்தருக்கு பேசினதே கிடையாது. அது நல்லதுக்கும் வர மாட்டாங்க. அதே சமயம் யாரும் இறந்து போனால் துக்கம் கேட்பாங்களா கேட்டால் அதுவும் கேட்க மாட்டாங்க. நல்லது கெட்டது எதுக்குமே கிடையாது. ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு கூப்பிட மாட்டாங்க. அப்போல்லாம் அப்படி தான் கல்யாணத்துக்கு கூடி. இப்போ எப்படின்னு தெரில, இப்படி தான் இருந்திருந்தாங்க. ஆனால் இங்கே அப்படிலாம் கிடையாது. சண்டை போட்டு 1 வாரம் ஆனால் கூட உடனே சிரிச்சிச்சு பேசி வாங்க அப்படின்னு சொல்லி உடனே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் சொல்லலாம். நானே ஆச்சரியப்பட்டிருக்கேன். அடேங்கப்பா, இவ்வளோ பெரிய சண்டை வந்திருக்கு, கொஞ்சம் கூட மனசில் வச்சு நானே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கூட இவங்கெல்லாம் சண்டை போட்டாலும் அவங்களாம் மனசில் வச்சுக்கவே மாட்டாங்க. சரி, அவங்க 4 வார்த்தை பேசுகிறாங்க, நம்ம 4 வார்த்தை பேசுகிறோம்
அப்படின்னா கூட வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து மனசில் வேறு நினச்ச மாட்டாங்க. எங்கள் எதிர் வீட்டில் கூட எங்களுக்கும் அவங்களுக்கும் இப்போ பக்கத்து வீடு அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து சண்டை வரும். சண்டை வராமல் இருக்காது. ஏன்னா ஏதாவது எப்பேற்பட்ட பழகினாலும் வந்து வசனாத்து ஒரு சின்ன விஷயந்தான் இருந்தாலும் சண்டை வரதான் செய்யும். இருந்தாலும் நம்ம வந்து சின்ன விஷயத்துக்கு சண்டை போட மாட்டோம், விட்டுருவோம். அப்போ பெரிய விஷயம் வரும்போது திரும்ப திரும்ப அவங்க செய்யும்போது கோபங்கிறது மனிதனுக்கு வர்றது இயற்கை தான், எல்லாருக்கும் வரதான் வந்து செய்வோம். எங்கள் வீட்டில் என்ன பண்ணாங்க, மண்ணை வந்து வாசலில் மண்ணாக இருக்குது இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்குள்ளேயே எல்லாத்தையும் பிடிச்சி வாரிக்கட்டையால் எல்லாத்தையும் அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டாங்க. வீட்டுக்குள்ளேயே வந்து தள்ளும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வீட்டுக்குள்ளே ஏன் இப்படி தள்ளுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க ரொம்ப பொல்லாதவங்க, அப்படி வந்து சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் அவங்க மனசில் நினச்சிக்கவே இல்லை. இப்போ கல்யாணம் நடந்தது, கூப்பிட்டாங்க, ஓடி 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 வந்து வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. சரி இவ்வளோ தூரம் கூப்பிட்றாங்க, எதிர் வீட்டில் இருக்காங்கன்னு போயிட்டு வந்தோம். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் அப்படின்னா மனசில் வந்து பொதுவாகவே சொல்லுவாங்க, நல்ல விஷயங்களை வந்து என்றைக்குமே நம்ம மறக்கக்கூடாது, கெட்ட விஷயங்களை மறந்துடணும்பாங்க. அதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் யார் அப்படின்னு கேட்டால் இந்த பக்கம் உள்ளவங்க தான் சொல்லலாம். இவங்க வந்து இந்த பக்கம் உள்ளவங்க அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பழகினவங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயும் இருக்காங்க. எங்கள் இதில் பக்கத்தில் வந்து பீகாரில் இருக்காங்க, யூபியில் இருக்காங்க, உத்தரப்பிரதேஷ், ஹிமாச்சல் பிரதேஷ் எல்லாமே வந்து இருக்காங்க. இப்போ வந்து இருக்கிறது எல்லாமே இது நாங்கள் மட்டும்தான் வந்து தமிழ். மற்றபடி பக்கத்தில் யாருமே வந்து தமிழ் கிடையாது. ஆந்திராவில் தான் ஒருத்தர் வந்து இருக்காங்க, மற்றபடி யாருமே வந்து தமிழ் இதுவும் கிடையாது. இருந்தாலும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் சரி ஹிந்தி ஃபங்க்ஷன் கூப்பிடுவாங்க. இல்லை நாங்கள் ஹிந்தி ஃபங்க்ஷன்லாம் வந்து கொண்டாட மாட்டோம், நாங்கள் தமிழ் பண்டிகை மட்டும்தான் வந்து கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் எங்கள் நம்ம தமிழ் பண்டிகைக்கு பொங்கலுக்கு தீபாவளிக்கு மட்டும் எல்லாருக்கும் எல்லாம் நாங்கள் கொடுப்போம். அதே மாதிரி அவங்க பண்டிகைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. அதேமாதிரி தமிழ் பண்டிகைக்கு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் எல்லாம் வந்து பண்டிகைக்கெலாம் எங்கள் தமிழ்நாட்டு இது அப்படி சொல்லிட்டு எல்லாருக்குமே பொங்கல் அது இது எல்லாமே நாங்கள் கொடுப்போம். இப்படி கொடுப்போம். இப்படி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அன்பாக பண்பாக பாசமாக இருக்கிறது வந்து வந்து ஒன்று பக்கத்து வீட்டில் வந்து ஏன்னா நமக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா எத்தனை உறவுகளாக இருக்கட்டும். இப்போ வந்து எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க மொத்தம் 9 பேர். எங்கள் அப்பா உறவு, அம்மா உறவு எல்லாருமே வந்து எங்கேயோ தான் இருக்காங்க. இப்போ வந்து பக்கத்தில் இருக்காங்களா கேட்டால் கிடையாது. நெருங்கின உறவு கூட பக்கத்தில் கிடையாது. ஒரு ஆபத்து அப்படின்னா ஃபஸ்ட்டு யாருக்கு தெரியும் அப்படின்னா நம்ம பக்கத்து வீட்டுக்கு தான் தெரியும். அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க தான் நமக்கு வந்து உதவி செய்ய வேண்டியிருக்கும். நெருங்கிய உறவு அப்படின்னா அது யாருன்னு நம்ம பார்க்கறதில்ல, பக்கத்தில் உள்ளவங்க தான் ஓடி வந்து நமக்கு உதவி செய்ய இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் உறவு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வந்து சின்ன சின்ன விஷயம்னா கூட வந்து யார் சண்டை போட்டாலும் அப்படியே வந்து மறந்துடுங்க. நல்ல விஷயங்களை என்றைக்குமே மறக்காதீங்க, கெட்ட விஷயங்களை வந்து என்றைக்குமே மறந்துடுங்க. எல்லார்கிட்டையுமே வந்து நம்ம எத்தனை நாள் இருக்க போகிறோம் நமக்கே தெரியும். இப்போ நம்மளே பார்க்குறோம், நியூஸில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க, இறந்து போயிடுறாங்க. இப்போ காலம் வந்து அப்படி இருக்குது, யாருக்கு எப்போ எது என்ன வரும்னு சொல்ல முடியாது. இப்போ கூட போட்டிருந்தாங்க 2 நாள் முன்னால் கர்நாடகா தாலி கட்ட போய் தாலி கட்டிட்டு அந்த பொண்ணுக்கு தாலி கட்டிட்டு அப்படியே மயங்கி விழுந்துட்டான் அந்த பையன். என்ன அப்படின்னு பார்த்தா அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து போயிடுச்சு. அந்த பொண்ணு கதறி அழுது பார்க்கவே பாவமாக இருந்தது. நியூஸ் சேனலில் பார்த்தோம், ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு இருந்து கீழே விழுந்தா போச்சு. இப்படி டெய்லி வந்து பார்க்க நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஓகே இப்படிலாம் வந்து உலகத்தில் இருக்குது. அதனால் இருக்கிற தண்ணி எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருப்போம், பண்பாக இருப்போம், பாசமாக இருப்போம். இருக்கிற தண்ணி யாரையும் வந்து விரோதம்னு இல்லை, யாருக்கும் விரோதம் கிடையாது, யாருக்கும் எதிரியும் கிடையாது. எல்லோரும் நண்பர் தான், எல்லோரும் மனுஷங்க தான் அப்படின்னு சந்தோஷமாக வந்து எல்லாருக்கிட்டையும் எல்லா சக மனிதர் எல்லாருக்கிட்டையுமே நம்ம பாசமாக இருப்போம். அதுதான் வந்து என்றைக்குமே வந்து நல்லது. நமக்கு உதவி அப்படின்னா 4 பேர் கண்டிப்பாக வந்து எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து தேவையாக இருக்குது. ஆனால் நிறைய பேர் வந்து பக்கத்து வீடா எங்களுக்கு சண்டை தேவையே கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு விஷயம். எதுவாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் தான் வந்து உறவுகள் வந்து இருக்கும். எவ்வளோ தான் இருந்தாலும் நாங்கள் பக்கத்துலலாம் வந்து சண்டை போடாமல் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அதுமாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண. நன்றி.